முதல்வர் ஸ்டாலின் ஜூன் மாதம் வராரு. ம். அவருக்கு எப்படி வரவேற்பு கொடுக்கணும், என்னென்ன மாதிரியான பணிகளை வந்து நம்ம முடிக்கணும், அது போன்ற விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு திமுக நிர்வாகிகள், அமைச்சர்கள், அதிகாரிகள் மத்தியில் ஒரு கூட்டம் அன்னைக்கு நடத்துறாங்க. ம். ஸ்டாலின் வருவதற்கு என்ன பண்ண போறோன்னு ஒரு திட்டமிடுதல் கூட்டம் நடத்துறாங்க. அந்த கூட்டம் நடைபெற்ற அன்னைக்கு போட்டியா மதுரை மாநகராட்சி கவுன்சிலர் அழைச்சி ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க இந்திராணி. அப்போ அவங்க சப்போர்ட்டருங்களே அது சரியா ஆமா. மதிக்கலையா அவங்கள? என்னன்னா இந்த கூட்டம் கூட்டத்துக்கு பின்னணியில அவருடைய கணவர் பொன் வசந்த் இருப்பதா கூறப்படுது. இடைப்பட்டதுல அவருக்கும் பிடிஆருக்கும் சில கருத்து மோதல்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அவர் தளபதி மாவட்ட செயலாளர் அவருடைய ஆதரவாளராக செயல்பட்டுட்டு இருக்காரா? இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஸ்டாலின் வரப்போ நம்ம அவருக்கு எப்படி வரவேற்பு கொடுக்கணும்னு சொல்கிற அதே நாளில் போட்டிக்கு இவர் மாநகராட்சி கவுன்சிலரை அழைச்சி கூட்டம் போட்டதுனால இது போன்ற சில விஷயங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்டிங் போடுறது இவருடைய அனுமதி இல்லாமல் மதுரையில் எந்த கட்டுமான பணிகளுமே நடைபெறாதான். இப்படி டெண்டர் விடுறதுலையும் சரி பல கோடி ரூபாய் மிரட்டி ஊழல் பண்ணதுனால கட்சி தலைமைக்கு புகார்கள் போய் அவர் நீக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற செய்தி தான் எல்லா ஊடகங்களையும் வந்து இதுதான் உண்மை.